ஐயா, நீங்க எழுதின சுரதமணி காணிக்கையில, "தேவிகா தம்பரி திருவடி சரணம் கொண்ட ராதிகா வேணு நங்கையாலுற்ற இடர்காதகன் அவள் பதிபுரி வினை." அந்த வரிகள் எழுதுனது சுவாமி எழுத சொல்லி எழுதுனீங்களா? அத பத்தி சொல்லுங்க. இல்ல. நானா தான் எழுதுனது. நான் பண்ண தப்பு எனக்கே தெரிஞ்சதுனால, தேவி காதம்பரின்னு வரும். தேவிகான்னு படிக்கிறீங்க நீங்க. தேவி காதம்பரி திருவருள் துணை கொண்டுன்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ராதிகாவுக்கு படுபாதகம் செஞ்சவன்னு அதில் வரும். அது வந்து நானா என்னோட தப்பை உணர்ந்து எழுதினேன். அதனால தான் சாமிகிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போனேன். அந்த பாட்டு வந்து குப்பைன்னு வந்து அறிஞர்களால் சொல்லப்பட்டாலும் கூட, அந்த பாடல்கள் எல்லாம் அந்த ஜெயந்தி மலரில் வரணும்னு சாமி பிடிவாதமா நின்னு, அந்த கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கம் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 40 பக்கம் என்னுடைய பாடல்களே அடங்கிடுச்சு. அந்த மாதிரி என்னுடைய பாவத்தை, என்னுடைய பாவம் இல்லை, நான் பண்ண அந்த அட்டூழியத்தை நானே ஒத்துக்கிட்டு எழுதின பாடலுங்கிறதுனால சுவாமிக்கு அந்த பாடல் பூரா வெளியே வரணுங்கிற ஒரு ரொம்ப ஒரு இது ஆசை இருந்து, ஆசைன்னு சொல்ல முடியாது, அது கண்டிப்பாக வரணும், எல்லாரும் படிக்கணும்னு சாமி விரும்பினார். அதனாலேயே அவங்க எல்லா டாக்டர் டிபிஎம்மோட ஆசை ஞான சம்பந்தத்தோட இவங்களோடலாம் சண்டையே பட்டாங்க சாமி. இல்லை, அவன் ரொம்ப கிரைசிஸ் இருந்த காலத்தில் அவன் எழுதின பாடல் இதில் ஏதோ இருக்கும், நீங்கள் திருப்பி திருப்பி மறுபடியும் படிங்க. ஒரு தமிழ் அறிஞர்களை வந்து திருப்பி திருப்பி ஏன் பாடலை படிக்க வச்சார். அதை வந்து ஜெயந்தியில் வந்து சொன்னார், டாக்டர் டிபிஎம் சொன்னார், நான் படித்ததே வந்து தமிழ் தான் படித்தேன், என்னைய இந்த பாடலை நான் குப்பைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாடலை திருப்பி திருப்பி படிக்க வச்சாரு. திருப்பி திருப்பி படித்த ஒன்று தான் தெரிஞ்சது ஏதோ விஷயம் இருக்குன்னு. அப்புறம் அதை டைப் பண்ண சொன்னேன். டைப் பண்ணும்போது அதை டைப் பண்ணவே சாமி என் கையெல்லாம் நடுங்குது சாமி இந்த பாடலை எழுதும் போதுன்னா. அப்புறம் மறுபடியும் வந்து நான் எடுத்து படித்து பார்த்தா இல்லை, உண்மையிலே நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது யாருப்பா அந்த பார்த்தசாரதி, என்னைய திருப்பி திருப்பி படிக்க வச்சவன் யாருப்பான்னு ஒன்று ஏற்றி நின்று காட்டினேன் நான். ஓஹோ, நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி உட்கார சொன்னார். சாமிக்கு ஒரே ஆனந்தம், ஒரே ஆனந்தம். செய்த தவிர அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ண முடியலேன்னு ஏங்குறவனை கண்டா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அந்த அந்த பாடல்கள் 108 பாடல்களையும் சாமி பிரசுரம் பண்ணார். யாருக்கு ஈக்குவலண்ட்டா? அறிஞர்கள் எழுதின பாடல்களுக்கு ஈக்குவலண்ட்டா அதையும் பிரசுரம் பண்ண சொன்னார். காரணம் இதுதான், செய்த தவிர ஏற்றுக்கிட்டவன் அதுக்கு பரிகாரம் தேட நினைச்சவன். அதனால்